ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்த்திக் ரேவதி கதையில் இப்போ ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீனை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போது தாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நம்ம கார்த்திக் வந்துட்டு அவங்களுடைய மாமியார் சாமுண்டீஸ்வரி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. உண்மைகளையெல்லாம் தெரிஞ்ச உடனே சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த ராஜராஜனை வந்துட்டு மாலையெல்லாம் தூக்கி வீசிட்டு என் கூட மரியாதையாக வந்துருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ராஜராஜன் சொல்கிறாங்க, இதோ பாரு சாமுண்டீஸ்வரி, முதல்ல கும்பாபிஷேகம் முடியட்டும், அதுக்கப்புறமா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லுவீங்க? இதோட 2வது முறையாக இந்த ஊருக்கு வர வச்சு நம்மளை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இந்த ஊரில் கும்பாபிஷேகம் நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, ஒழுங்காக என் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அந்த இடத்துல சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உடனே பரமேஸ்வரி பாட்டி வந்து சொல்கிறாங்க, இதோ பாரு சாமுண்டீஸ்வரி, என் பேரங்கிறதுக்காக அவனை நீ வெறுத்துறாத. அவன் இது வரைக்கும் எந்த தவறுமே செய்யலை. உன் குடும்பத்துக்கும் எல்லா விதத்துலையுமே நல்லதை மட்டும்தான் செஞ்சுருக்கான். உன் உயிரை காப்பாற்றினா, அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான் அவன் இந்த உண்மையை மறைச்சான். மற்றபடி அவன் இது வரைக்கும் எந்த தவறுமே செய்யலை. அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு என் பேரனை நீ தண்டிச்சிடாதம்மா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட பரிதாபமான நிலையில் கேட்குறாங்க பரமேஸ்வரி. அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக கூப்பிட்றாங்க, கிளவி மரியாதையாக போயிடு, ஒன்னால தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உடனே நம்ம கார்த்திக்கு செம்மையாக கோவம் வருது. அப்போ உடனே கார்த்திக் வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியாமல் அந்த இடத்துல தன்னுடைய அத்தைக்காகவும் தான் இவ்வளோ நாளாக நம்ம வந்துட்டு அத்தையை நம்ப வச்சு ஏமாற்றிட்டோம், அந்த ஒரு கோபத்தில் தான் அதை சத்தம் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் தான் அந்த இடத்துல அமைதியாக இருக்கார். அப்போது ராஜராஜன் சொல்கிறாங்க, இதோ பாரு சாமுண்டீஸ்வரி, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இப்போ உன் கூட வரதா இல்லை. முதல்ல இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா நான் வருவேன். அது மட்டும் இல்லை, இவ்வளவு நாளா நீ எங்கள் அம்மா அப்பாவை தப்பாக தான் நினச்சிட்டு இருக்க. செய்யாத ஒரு தவறுக்கு அவங்க குற்றத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்துட்டு நான் இடம் கொடுக்க போகிறது கிடையாது. இவ்வளவு நாள் உன்னோட பேச்சை நான் கேட்டுட்டு இருந்ததெல்லாம் போதும். இனிமேல் வந்துட்டு என் அம்மா அப்பா எனக்கு முக்கியம். கடைசி காலத்தில் அவங்கள நான் கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஓ அப்படியா, உங்களுக்கு இந்த கிளவி தான் முக்கியம்னா நீங்கள் எங்கேயே இருந்துக்கோங்க, அந்த பக்கம் வந்துடாதீங்க, பிள்ளைங்களையும் பார்க்க வந்துடாதீங்க, யாருமே வந்துட்டு எங்கள் பக்கம் அந்த சைடு வந்துடாதீங்க, இதே ஊரில் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ உடனே ரேவதி சொல்கிறாங்க, அம்மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு நான் சொல்ல வரதை கேளுங்க, கார்த்தி வந்துட்டு எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, முட்டாள் மாதிரி பேசாதடி, அவன் இவ்வளவு நாளா என்னை மட்டும் ஏமாத்தலை, உன்னையும் சேர்த்து தான் ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அம்மா என்னை அவர் ஏமாத்தலை, எனக்கு அவர் பாட்டியோட பேரங்கிறது ஏற்கனவே தெரியும், தெரிஞ்சுதான் வந்துட்டு நான் அவர் கூட இவ்வளவு நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி இன்னும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடி சொல்கிற, உனக்கு இவன் இந்த கிழவியோட பேரங்கிறது ஏற்கனவே தெரியுமா? அப்போ நீயும் இவ்வளவு நாளாக தெரிஞ்சுதான் இவன் கூட சேர்ந்து நீயும் என்னை ஏமாற்றிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே ரேவதி சொல்கிறாங்க, இல்லைம்மா, உங்களை ஏமாற்றணுங்கிறதுக்காகலாம் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைக்கலை. கார்த்தி வந்துட்டு நல்லவர், அவர் நல்ல ஒரு விஷயத்துக்காக தான், நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம வீட்டில் வந்து ஒரு டிரைவராக வேலை செஞ்சு நமக்காக எல்லா நன்மைகளையும் செஞ்சுருக்காரு. அவருடைய நல்ல எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு தாம்மா நான் வந்துட்டு அவரை ஏற்றுக்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் எனக்கும் உங்கள் மாதிரி கோவம் வந்துச்சுமா, ஆனால் அதுக்கப்புறமா அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை நினச்சி பார்க்கும் பொழுது எனக்கு இவர் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுமா. நீங்கள் எங்கே தேடி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டார். இவ்வளவு மேலே நீங்கள் எனக்காக பார்த்த அந்த மாப்பிள்ளை கூட நல்லவர் கிடையாது, இவர் நல்லவருமா. நீங்கள் தானே எனக்கு இவரை கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அதனால் நான் சொல்கிறேன், நான் அவர் கூட தான் வாழ்வேன். கார்த்தி எங்கே இருக்காரோ அங்கே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே சந்திரகலா சொல்கிறாங்க, என்ன ரேவதி, இது வரைக்கும் நீ வந்துட்டு அக்காவை எதிர்த்து பேச மாட்ட, ஆனால் இப்போது எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சித்தி, நான் எங்கள் அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கேன், இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, இது என்னோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், நானும் எங்கள் அம்மாவும் பேசி முடிவெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியாக்கா,
இது நாள் வரைக்கும் சித்தி சித்தின்னு என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தவ இப்போ என்னையவே எதிர்த்து பேசுகிறா. இதுக்கெல்லாம் காரணம் யார்? எல்லாம் இவன் தான்க்கா. இந்த ராஜா சேதுபதியோட பேரன்தான். நான் தான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன்ல, இவன் தான் ராஜா சேதுபதியோட பேரன், நம்புன்னு சொன்னேன். ஆனால் நீ தான் நம்பாமல் என்னையே நம்பாமல் இவனை நம்பிக்கிட்டு இருந்த. இப்போ பாத்தியா, உன்னை இத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தியிருக்கான், உன்னை ஏமாத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இதோ பாரு ரேவதி, உனக்கு இவனை நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ நானே சொல்கிறேன், மரியாதையே என் கூட வந்துரு. இவன் உனக்கு வேண்டாம். இவ்வளோ நாளாக நம்ம குடும்பத்தில் இருந்துக்கிட்டே பொய் சொல்லி நம்மளையெல்லாம் நம்ப வச்சு ஏமாத்தியிருக்கான். இவன் நாளைக்கு எந்த விஷயத்த வேணாலும் இதே போல் பொய் சொல்லி ஏமாற்றுவான். அதனால் நான் சொல்கிறத கேளு, என் கூட வந்துரு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாதுமா, என்னால் முடியாது. கார்த்தி இருக்க இடத்துல தான் நானும் இருப்பேன். என் புருஷன் அவர் தான். அதனால் இனிமேல் எனக்கு அவர் தான் முக்கியம், உங்களை விட எனக்கு அவர் தாம்மா முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ரேவதி வந்துட்டு, இதோ பாரு ரேவதி, அவன் கூட போகாத, நான் சொல்ல வரதை கேளு. நீ மட்டும் அவன் கூட போனேன்னா அதுக்கப்புறமா இந்த அம்மாவை நீ உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாங்க, இதோ பாரு ரேவதி, நீ உங்கள் அம்மா கூட போ. நான் இப்போதைக்கு வீட்டுக்கு போகிறேன். ஆனால் எல்லா பிரச்சனையும் சரியானதுக்கப்புறம் நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கார்த்தி, அதெல்லாம் முடியாது. நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் நானும் இருப்பேன். நான் உன் கூட தான் வருவேன். எனக்கு இனிமே நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ரேவதி வந்துட்டு அந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. ப்ளீஸ், நீ எங்கே போறியோ அங்கேவே என்னையும் கூட்டிகிட்டு போயிரு, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம கார்த்தியை வந்துட்டு நம்ம ரேவதியை கூட்டிக்கிட்டு நேராக பாட்டி கூட போகிறாங்க. கும்பாபிஷேகம் மறுபடியும் நடக்காமலேயே போயிடுச்சு. உடனே ராஜராஜன் என்ன செய்கிறாங்கன்னா, பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஒரு நாள் இந்த கும்பாபிஷேகம் நடக்கும், அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ராஜராஜனும் சாமுண்டீஸ்வரி கூட கிளம்பி போகிறாங்க. இதே போல் வில்லன்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்துவேல், சிவனாண்டி எல்லாருமே வந்துட்டு இந்த விஷயம் நடக்காமல் போகணும் அப்படிங்கிறத தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதே போல் இப்போ இந்த விஷயங்கள் நடக்காமலே போயிடுச்சு. இதை நினச்சி அவங்களாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அங்கே வந்து அதிகாரியும் வந்துட்டு முத்துவேலோட ஆளாக தான் இருக்கார். அவரும் வந்துட்டு இந்த விஷயத்த எல்லாரும் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்திட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே மறுபடியும் ஏமாற்றத்தோட திரும்பி போகிறாங்க. அப்போது எல்லாருமே பேசிக்கிறாங்க, இவ்வளவு நாளாக இந்த கோவில் வந்து அடப்பட்டிருந்துச்சு, இதை வந்துட்டு எங்கேருந்தோ வந்த இந்த ராஜராஜனுடைய பேரன் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி காமிக்கிறேன்னு சவால் விட்டு இந்த கதவை திறந்தான். ஆனால் இன்றைக்கி இந்த கும்பாபிஷேகம் நடக்கலை. இதோட 2வது முறையாக இந்த கும்பாபிஷேகம் நடக்காமல் போயிடுச்சு. இனிமேல் நம்ம ஊருக்கு எப்படி நல்லது நடக்கும்? இனிமேல் நம்ம ஊருக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஆட்கள் எல்லாரும் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. நம்ம கார்த்தி வந்துட்டு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ உடனே நம்ம ரோகிணி, அப்புறம் நம்ம மயில் வாகனம் எல்லாருமே வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கூடயே போகிறாங்க. அப்போ நம்ம மயில் வாகனம் மட்டும் கார்த்திகிட்ட போய் சொல்கிறாங்க, இதோ பாருப்பா சகலை, நீ எதையும் நினச்சி கவலைப்படாத, எல்லாமே வந்துட்டு கூடி சீக்கிரத்தில் மாறும், எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். அத்தையோட கோபம் எல்லாமே கொஞ்ச நாள் தான். அத்தை வந்துட்டு உன் பக்கத்து இருந்த நியாயத்தை புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக உன்னை ஏற்றுப்பாங்க. அது வரைக்கும் நீ மனசில் எதையும் வச்சுக்காத சகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க, உங்களை நம்பி தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சகலை, நான் ஏதாவது ஒன்றுனா உனக்கு கால் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி எல்லாருமே சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம கார்த்திக் என்ன செய்கிறாருன்னா, நேராக நம்ம ரேவதியை கூட்டிக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போகிறாரு. அவரோட வீட்டில் நம்ம அருண், ஆனந்த் எல்லாருக்குமே வந்துட்டு ஃபோன் பண்ணி ரேவதியை கூட்டிகிட்டு வர விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம கார்த்திகோட அண்ணியாரான மீனாட்சி வந்துட்டு ஆரத்தியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. அப்போது ரேவதியும் கார்த்தியும் காரில் வந்து இறங்குறாங்க. அப்போ உடனே மீனாட்சி வந்துட்டு ஆரத்தி எடுக்க வராங்க. அப்போ நம்ம கார்த்தியை பார்த்து, நல்லா இருக்கீங்களா தம்பி, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கேன் அண்ணி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நலம் விசாரிச்சுக்கிறாங்க. அப்போ ரேவதி கிட்ட இவங்க தான் வந்துட்டு ஆனந்த் அண்ணாவோட மனைவி மீனாட்சி அப்படிங்கிறதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. கண்டிப்பாக கார்த்திக் வந்துட்டு ரேவதியை கூட்டிக்கிட்டு அவங்க ஊருக்கு போனால் ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது, என்ன ஏதுங்கிறத அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோக்களில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.